மழைக்காலங்களில் சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை தாண்டி மின்சாரம் தடைப்படுது. அந்த நேரத்தில் ஆடு மாடுகள், குறிப்பாக ஆடுகள் கூட பலத்த ரோட்டில் இருந்து ஆனால் தூக்கிட்டு போயிடுவான்னு தெரியும். அதனால் மாடுகளை விட்டுடுறாங்க. மாடுகள் அவுத்து விட்டுறாங்க. நடு ரோட்டில் மாடுகள் அப்படியே கிடக்கு. எத்தனை விபத்துகள் நடக்குது தெரியுங்களா அந்த மாடுகளால், நடு ரோட்டில் நிற்கிற மாடுகளால். மழை காலங்களில் அந்த பிரேக் பிடிக்கிறது இல்லை, நீர் அழுத்தம் காரணம் பிரேக் பிடிக்கிறது இல்லை. அப்போது அவன் கிட்ட போய் மாட்டை பார்க்குறான். மழைக்காக கையை இப்படி வச்சுக்கிட்டு போகிறான். ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அதை தாண்டி சாலையில் இருக்கிற சாலை நடுவே இருக்கிற மாடு தெரிகிறதே இல்லை. நான் என்ன கேட்குறேன், மாடு எப்படியாவது மேய்ச்சிட்டு வந்து பால் கொடுத்தா போகிறோம், விற்று காசாக்கினா போகிறோம், மாட்டை விற்றா போகிறோம், ஆட்டை விற்றா போகிறோம். எவன் குடிக்கிட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை. யார் சாலைகளில் மாடுகளை விடுகிற மாடுகளுக்கு, மனிதர்களுக்கு சொல்கிறேன், மாடுன்னு சொன்னாலும் தப்பு இல்லைன்னே தோணுது எனக்கு. என்ன காரணம்னு கேட்டால், எப்படியாவது போயிட்டா எப்படியாவது மேய்ச்சிட்டு வந்தால் போகிறோம், உங்களுக்கு காசு வந்தால் போகிறோம். யார் சாலைகளில் மாடுகளை விடுகிறீர்களோ அவர்களுக்கான பதிவு இது.